ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். பிக் பாஸ் வரப்போகுது, வரப்போகுது, ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லியே வந்துருச்சுங்க பிக் பாஸ். ஆமாங்க. இப்ப அதுக்கான செட் வந்து 90% ரெடி ஆயிருச்சு. கிட்டத்தட்ட எல்லாமே ஓவர். அது மட்டும் இல்லாம இன்ட்ரோ ஷூட் வந்துட்டு போயிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் ஓவர். இனி வந்து டெலிகாஸ்ட் ஆகுறதா டிவில நம்ம டெலிகாஸ்ட் ஆகுறத பார்க்க போறோம். அவங்க சைடு அவங்க எல்லாமே பிளான் பண்ணி பிரிப்பேர் பண்ணி வச்சுட்டாங்க. அப்புறம் பார்த்தோம்னா செட் வந்து பயங்கர கிராண்டா இருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம செட்டோட போட்டோஸ் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. இன்னைக்கு ஈவினிங் எக்ஸ்க்ளூசிவா நம்மளோட சேனல்ல அந்த போட்டோஸ் எல்லாம் போட போறோம். போட்டோஸ் மட்டும் இல்லங்க, பிக் பாஸ் பத்தின எல்லா நியூஸுமே உடனுக்குடன் அப்டேட் பண்ண போறோம். சோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். பிக் பாஸ்ல என்னென்னலாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இமீடியட்டா நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். செட் ஓவர், இன்ட்ரோ ஷூட் ஓவர். ஓகே, இப்ப என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா யார் யாரெல்லாம் கண்டஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நிறைய ரூமர் லிஸ்ட் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப ஃபைனலா நம்ம கைக்கு கிடைச்சிருக்கு 90% இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம்டு கண்டஸ்டன்ட் லிஸ்ட் நம்ம கை கிடைச்சிருக்கு. அந்த 90% யார் யாரு அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். இவங்க தான் கன்ஃபார்மா வர போறாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிருக்கு. இது எப்படிங்க உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நீங்க கேட்கலாங்க. இன்ட்ரோ ஷூட்ல இவங்க தான் பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கு இல்லையா? சோ இன்ட்ரோ ஷூட்ல இவங்க போனாங்க அப்படின்னா அவங்க தானே பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்கன்னு அர்த்தம். சோ அந்த லிஸ்ட்டை தான் இப்ப பார்க்க போறோம். உமர் ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட் உமர். இவரை பத்திட்டு நிறைய டீடைல்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். செகண்ட் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா வினோத் பாபு, சீரியல் ஆக்டர், ஆல் ரவுண்டர், டான்சர், பாட்டு பாடுவாரு, எல்லாமே பண்ணுவாரு. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ரம்யா ஜோ. இவங்க ஒரு நாட்டுப்புற கலைஞர். இவங்களும் வந்துட்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் யாருன்னு பார்த்தோம்னா புவியரசன். புவியரசனும் ஆல் ரவுண்டர் தான். புவியரசனுக்கும் வினோத் பாபுக்கும் தான் டஃப் காம்படிஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா 2 பேத்துக்குமே வந்து நிறைய ஃபேன் பேஸ் இருக்கு. 2 பேருமே இவங்களுக்கு தான் நான் ஓட் போடுவேன், அவங்களுக்கு தான் ஓட் போடுவேங்கிற அளவுக்கு சம அளவுக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம 2 பேருமே நல்லா விளையாட போறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அசம்ப்ஷன் இருக்கு. அண்ட் 2 பேருமே டாஸ்க்குமே நல்லா பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டாக்டர் திவாகரன். சில வந்து எப்படி சொல்றது, சில விஷயங்களை வந்து திருஷ்டி பொட்டு அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தாங்க இவர் என்ன செய்ய போறாரு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த கண்டஸ்டன்ட் யாருன்னு பார்த்தோம்னா விஜே பார்வதி. இவங்களும் ஒரு யூடியூபர் தான். இவங்களும் ஒரு சர்ச்சைக்குரிய விஷயத்தை வந்து தைரியமா போல்டா இப்படிதான் நான் பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி பேசின ஒரு பர்சன் இவங்க. அதே மாதிரி யூடியூப்ல பேசுறாங்க, நேர்ல பேச மாட்டாங்களா? கண்டிப்பா பேசுவாங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பேசுவாங்க. அது பிடிக்காத ஆப்போசிட்ல யாராவது ஏதாவது பேசுவாங்க. சோ சண்டைக்கு கண்டிப்பா பஞ்சம் இருக்காதுங்க. அடுத்தது ஆதிரை சௌந்தரராஜன். இவங்களும் வந்துட்டு சீரியல்ல நடிச்சிருந்தாங்க. அதை தவிர இவங்களை பத்தின வேற எந்த இதுவும் நமக்கு தெரியாது. சோ இவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் பார்க்கலாங்க. நெக்ஸ்ட் அரோராவை பத்தி போதுமான அளவு ஆல்ரெடி நம்ம பேசி முடிச்சிட்டோம். சோ அரோராவும் வந்து வர போறாங்க. ஃபைனல் லிஸ்ட்ல அவங்க பேரும் இருக்கு. நெக்ஸ்ட் மாலினி ஜீவரத்னம். இவங்க வந்து LGBTQ அதுல இருக்கிற ஒரு ஆதரவாளர். இவங்க எதுக்கு வர்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பிக் பாஸ்ல இவங்களோட டீமுக்கு ஒரு விளம்பரம் அப்படிங்கிறதுக்காக வர்றாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் நம்ம கேள்விப்பட்டோம். ஓகே, வாங்க வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்கனாலும் ஓகே தான். அடுத்தது ரோஷன். இவர் வந்துட்டு நிறைய ரீல்ஸ் எல்லாம் பண்ணி டான்ஸ் ஆடி போட்டுட்டு இருப்பாப்ல. இவர் ஒரு சின்ன பையன், சின்ன வயசு பையன். வழக்கமா நடக்கிறது, அதாவது எப்பவுமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு சின்ன பையனை அனுப்பிச்சுட்டு ஒரு லவ் கண்டென்ட் கிரியேட் பண்ணி அவனோட கெரியரையே ஆஃப் பண்ணி வெளியே அனுப்புவாங்க இல்லையா, அந்த பையன் வேற யாருமே இல்லைங்க, இந்த பையன் தாங்க, ரோஷன் தாங்க அது. நெக்ஸ்ட் யாருன்னு பார்த்தோம்னா கெமி. இவங்க வந்து குக் வித் கோமாளில நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. கெமியா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பாக்குற அளவுக்கு இருந்துச்சு அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ். அதே மாதிரி பிக் பாஸ்லயே அவங்களோட பார்ட்டிசிபேஷன் இருக்குமா அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. நெக்ஸ்ட் யாருன்னு பார்த்தோம்னா அகமது மீரான். இவரும் வந்துட்டு ஒரு ரிவ்யூவர். அந்த மாதிரி வழக்கமா வந்து இந்த மாதிரி ஒரு ரிவ்யூவர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருப்பாங்க. அந்த கேட்டகரியில இவர் அகமது மீரான் தான் இந்த வாட்டி உள்ள வர போறாரு. நெக்ஸ்ட் மணிகண்டன். இவர் வந்து பாடி பில்டர். இவரை பத்தின வேற எந்த இதுவும் கிடையாது. நல்ல ஒரு பாடி பில்டர், அவ்வளவுதான் இவரை பத்தி. சோ இவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாருன்னு உள்ள பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. அடுத்த கண்டஸ்டன்ட் யாருன்னு பார்த்தோம்னா தேஜு அஸ்வினி. ஆமாங்க, அஸ்வின் கூட ஜோடியா நடிச்சிருந்தாங்க ஒரு படத்துல. இவங்க தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மத்தபடி இவங்க ஹீரோயின் ஒரு படத்துல நடிச்சிருக்காங்க அப்படிங்கறத தவிர வேற எந்த இஷ்யூலயும் மாட்டாதவங்க. பார்க்கலாம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து என்ன பண்ண போறாங்கன்னு. நெக்ஸ்ட் யாருன்னு பார்த்தோம்னா சிந்தியா வினோலின். இவங்க வந்துட்டு சாண்டி மாஸ்டர் இருக்காங்களே, அவங்க வைஃபோட தங்கச்சி. இவங்களை பத்தி இவர் 2-3 இன்டர்வியூல அவர் பேசியிருக்காரு. அவங்களும் ஒரு டான்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இவங்க வந்து கனடால இருந்து வர போறாங்க. சோ இவங்க கனடா வியூவர்ஸையும் கரெக்ட் பண்றதுக்காக கூட இருக்கலாம். எப்பவுமே வெளிநாட்டுல இருக்கிற ஒரு இந்தியர் வருவாங்க இல்லையா, அந்த கேட்டகரியில தான் சிந்தியா வினோலின் வர போறாங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நேகா யாருன்னு பார்த்தோம்னா பாகியலட்சுமில இனியா அப்படிங்கிற கேரக்டர்ல நடிச்சிருந்தாங்க. இவங்களை பத்தியும் போதுங்கிற அளவுக்கு நிறையவே நமக்கு தெரியும். மத்தபடி வேற எந்த பிரச்சனையிலையும் வராதவங்க. ஓகே, இவங்களும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து என்ன செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். லாஸ்ட் கண்டஸ்டன்ட் யாருன்னு பார்த்தோம்னா ராஜவேலு. இவர் வந்து KPYல டைட்டில் வின்னர். சோ ஸ்டாண்ட் அப் காமெடி நல்லாவே பண்ணுவாரு. சோ கண்டிப்பா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள
என்டர்டெயின்மெண்ட்டுக்கு பஞ்சம் இருக்காது. லாஸ்ட் சீசன் அதுக்கு முன்னாடி 2, 3 சீசனா என்ன கம்ப்ளைண்ட் வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபுல்லாவே எல்லாருமே யாருன்னு பார்த்தோம்னா, எல்லாமே விஜய் டிவி ப்ராடக்ட். அங்க இருந்து விஜய் டிவில இருந்தா இறக்கியிருக்காங்க அப்படிங்கிற மாரி ஒரு இது இருந்துச்சு. பட் இந்த வாட்டி பார்த்தோம்னா, அந்த மாரி எல்லாருமே விஜய் டிவி அப்படின்னு சொல்ற அளவுக்கு இல்ல. காமனர்ஸ் கேட்டகரிஸ்ல இருந்தும் வர்றாங்க நெறைய பேரு. அந்த மாரி ரிவ்யூவர் அந்த மாரி எல்லா கேட்டகரியில இருந்தும் எடுத்திருக்காங்க. சோ இவங்க எல்லாருமே வந்துட்டு விஜய் டிவி ப்ராடக்ட் தான் அப்படின்னு சொல்ல முடியாது. வெளியில இருந்து வந்திருக்கிறனால, இந்த வாட்டி கொஞ்சம் எல்லாருமே நல்லா இன்ட்ரஸ்டிங்கா பிக் பாஸ்ல பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் இருக்கு. இவ்ளோ நாள் இருந்த ஹைப்ப விட இப்ப கொஞ்சம் எல்லாருமே இன்ட்ரஸ்டிங்கா ஏன்னா ஸ்டார்ட் ஆக போகுது இல்லையா? சோ கண்டிப்பா பார்ப்பாங்க. விஜய் டிவி அவங்கள பார்க்க வைக்கிறதுக்காக என்னென்னலாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா ட்ரை பண்ணுவாங்க. டாஸ்க் எல்லாம் வந்து டிஃபரெண்டா ட்ரை பண்ண போறாங்க. அண்ட் இவங்க வந்து கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டுமே கிட்டத்தட்ட டிஃபரெண்டா தான் இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேட்டகரி. நம்ம இதுவரை கேள்விப்படாத சிலரும் இருக்காங்க. பார்க்கலாம். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். சோ பிக் பாஸ பத்தின எல்லா அப்டேட்டும் நம்மளோட சேனல்ல உடனுக்குடனே போடுவோம். அதனால நீங்க வந்து நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் அப்பைக்கப்போ என்ன அப்டேட் போடுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு காட்டும். நன்றி, வணக்கம்.